நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா கோபாலசமுத்திரத்திலிருந்து கடந்த 9ஆம் தேதி முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி விக்ரமசிங்கபுரம், பத்தமடை பேரூராட்சி, மணிமுத்தாறு பேரூராட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் சேரன் மகாதேவி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பிள்ளைக்குளம், கரிசல்பட்டி, கோவிந்தபேரி போன்ற பகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவருக்கு பெண்கள் வழியெங்கும் ஆரத்தி எடுத்து மலர் தூவி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், கடந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் போது ஸ்டாலின் தான் வராறு, விடியல் தர போராறு என கூறினார்கள். ஸ்டாலின் வந்தார், ஆனால் விடியல் தான் கிடைக்கவில்லை என்றார். மேலும் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். பின்னர் அதிமுக வாக்குறுதிகளை பட்டியலிட்டு பேசிய அவர், அதிமுக ஆட்சி மீண்டும் மலர இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நன்றி நன்றி நன்றி. ஸ்டாலின் தான் வராது, விடியல் தான் தராருன்னு சொன்னாரு. ஸ்டாலின் வந்துட்டாரு, விடியல் வந்துச்சா? விடியல் யாருக்காவது வந்துச்சா? உங்களுக்குலாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். கரெக்டா? வரலையா? அப்ப தைரியமா சொல்லுங்க, வரலன்னா வரல, வந்துச்சுன்னா வந்துச்சுன்னு சொல்லுங்க. ஆனா கண்டிப்பா வரும். எப்ப வரும்? மே 4ஆம் தேதி உங்க ஆதரவோடு, உப்படாதிபல் அருளோடு அம்மாவுடைய ஆட்சி உறுதியாக வரும். உறுதியா வந்த உடனே 10,000 ரூபாய் தருவாங்க, மாசம் 2000 ரூபாய் தருவாங்க, குச்சி தருவாங்க, 3 சிலிண்டர் ஃப்ரீயா தருவாங்க, 100 நாள் குளத்து வேலையை 150 நாள் ஆக்கப்பட்டு சம்பள உயர்வும் கொடுக்கப்படும். இதெல்லாம் அம்மா சொன்னாங்கன்னா செய்வாங்களா மாட்டாங்களா? இது ஸ்டாலின் அரசு என்ன பண்ணுச்சுன்னா, போன வாட்டி 525 வாக்குறுதியை கொடுத்தாங்க. இப்போ 500 வாக்குறுதி கொடுக்கறதுல மண்ணை நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின். அதுல ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் நிறைவேற்றிருக்காருமா. அதுக்கு சட்டமன்றத்தில் நாங்க போராடி வாங்கினோம். என்ன வாக்குறுதி? உங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்திருப்பார். கரெக்டா? அந்த 1000 ரூபாய் எப்ப கொடுத்தாரு? 30 மாசம் கழிச்சு கொடுத்தாரா இல்லையா? இப்போ 30 மாசம் கழிச்சு கொடுத்தது. அவங்க சொன்னதை செய்பவர்கள் யாரு? திமுக காரங்க, ரொம்ப ரோசக்காரங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு 30,000 ரூபாய் ஒவ்வொரு பேருக்கா பண்டில் போட்டு, அந்த தங்கச்சி உன் பேர் என்னம்மா? நீதான், உன் பேர் என்ன?